எழுதுனா இந்த பைபிள் காலேஜ் மட்டும் சொல்லலை, அதெல்லாம் கையில் வச்சுக்க. சபையிலையும் நிகழ்ச்சி நிரல் போட்டு வச்சு உனக்கு தெரியும் நிகழ்ச்சி நிரல். ஆனாலும் எழுதிவி. தீர்க்கதரிசிகள்கிட்ட சொன்னார், எழுதுங்க. எல்லாரும் எழுதி எழுதி போட்டனால தான் இப்போ அதை தூக்கிட்டே இருக்குது. அவன் யாருன்னு நமக்கு தெரியாது, அவன் பேக்ரவுண்டு நமக்கு தெரியும். ஆனால் தூக்கிட்டு தெரியுமா இல்லையா? எழுத வேண்டியவைகளை எழுதணும். இந்த கடைசி புத்தகம் எழுதுன யோவான்ட்டு ஆண்டவர் சொல்லு, இருக்கிறவைகளை எழுது, காண்கிறவைகளை எழுது, இனிமேல் சம்பவிக்க போகிறவைகளை. அவன் அப்போதனா இருந்தாலும் எழுதணும்ல. எழுதணுன்றது அழைக்கப்பட்ட ஊழியக்காரனுடைய கடமை. நீங்க எல்லாம் அழைக்கப்பட்டு வந்தீங்களா, அழைக்கப்படாம வந்தீங்களா தெரியாது. அழைச்சவன் எழுதுவான், எவனால் அழைக்கப்பட்டவன் எழுதுவான். எழுத வைப்பார் அவர் பரிசுத்தாவியானவர். அவன் மேல பரிசுத்தாவி இருந்தா எழுத வைப்பார். அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் அவனுக்குள்ள பரிசுத்தாவி இருக்கு. அதனால எப்பொழுதுமே நிகழ்ச்சி நிரலை வைத்துக் கொள்ளுங்கள். எழுதாம செய்யாதீங்க. நம்பர் 1, எல்லா ஊழியர்களும் எந்த கூட்டத்தில் போய் நின்றாலும் சரி, 2 பேரோ 3 பேரோ 5 பேரோ 10 பேரோ 50 பேரோ 1000 பேர், நிகழ்ச்சி நிரல் ஒரு டேபிள் இருக்கு. இதில் இப்போ 4 நாள் நம்ம வர்றோம், இல்லை 3 நாள் வர்றோம், 2 நாள் வர்றோம். நாம் எல்லாரும் ஊழியக்காரங்க, எல்லாரும் செத்து பரலோகத்துக்கு போகக்கூடியது. காலையில் எத்தனை மணிக்கு எழுப்புற? காலை ஜபம் 4 to 6 கிருபாசனத்தில். மற்றவங்களை விடு, எழுது. வேணாடு எல்லாம் திருட்டு தூக்குற கைக்கு வந்தார். நம்பர் 1, எந்த கூட்டம் நடத்தினாலும் நிகழ்ச்சி நிரல் முதலாவது ஆயத்தப்படுத்தணும். நம்பர் 2, அந்த நாள் அந்த நிகழ்ச்சிகளை நீங்க வச்சுக்கிறது. உங்க இஷ்டப்படிலாம் வாழக்கூடாதுல. காலையில 4 to 6 கிருபாசனத்துல ஜெபா. ஜெபிக்க முடியாதவர்கள் வெளியே போயிரு, உள்ள இருக்காத, கெடுத்துக்கிட்டு இருக்காத ஊழியத்தை. 4 to 6 ஜெபா. 6 to 8 காலை கடமைகளை செய்து முடித்த. கிருபாசன ஊழியக்காரங்களுக்கு தப்பா சொல்றேன், வேற ஊழியக்காரங்களை சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களுக்கு தான் இந்த ஒழுங்கு, மற்றவர்களுக்கு அல்ல. ரொம்ப தெளிவாக விளைவிக்கிறேன். என்னுடைய அதிகாரம், என்னுடைய ஆளுகை, என்னுடைய ஒழுங்குக்கு உள்ளே இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த காரியத்தை சொல்லிட்டுவார். மற்ற சபையில் உள்ளவன், மற்ற ஊழியக்காரருக்கு இதெல்லாம் கிடையாது, செல்லாது. அந்த சொல்றது செல்லாது. அப்போ கால கடமைகளெல்லாம் 8 மணிக்கு முடிச்சிடணும். குளிக்கிறது, துவைக்கிறது, எட்டு டு 8:30 உங்களுடைய சாப்பாடு காரியங்களை நான் ஒழுங்குபடுத்திடும். இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்தில, இனிமே வாழக்கூடாது. மனம் திரும்பணு. அவனுக்காக ஊழியம் சொன்னா நீ பாட்டுக்கு ஒரு வீடு வாடகை எடுத்து செய்யலாம். என் கூட இருக்குன்னு அவசியம் இல்லையே. உன் கூட கடவுள் இருக்காருன்னு நம்பினா போ, கடவுள் நடத்துவார்ல. அப்புறம் எதுக்கு ஸ்தாபனம் தலைமை? ஓயிரு வேதனைப்படுத்திட்டு இருக்காரு. என்ன மட்டும் இல்லை, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவரை நீ வேதனைப்படுத்துறேன்னு புரிஞ்சுக்க. தப்புறாளி இவ்வளவு தான் வித்தியலான்னு கேட்டவன ஆமாண்ண. அப்ப பேர் சொன்ன, டே மனுஷன்ட்ட சொல்லல, நீ எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தா சரி, தேவனிடத்தில் போய் சொன்னார்.
டாக்டர் உள்ள இருக்கிறது பரிசுத்தாவியானவர் திரியேகத்துவத்தில் ஒருத்துவா. அந்த அறிவு இருக்கணும். முன்னாடி உள்ள காலங்களில் சரீரத்திலே செத்துருவான், இப்போ உள்ள காலங்களில் ஆத்துமால செத்துருவான். என்ன சாவு? அவன் ஜெபம் பண்ணுவான், ஜெபம் பரலோகத்துக்கு போவார். பாட்டு ஆராதனை செய்வான், பரலோகத்துக்கு போவார். ஏன்னா பரிசுத்தாவியானவர் இல்லையே. ஆத்மா உயிரோடு இருந்தால் தான் பரிசுத்தாவியானவர் இருப்பார். இல்லைன்னா பரிசுத்தாவியானவர் அந்த அடையாளங்கள், அந்த அடையாளத்தை வச்சு சவுல் மாதிரி ஓட்டிக்கிட்டு இருப்பான் ஊழியத்தை. ஆனால் செத்த பரலோகத்துக்கு போக மாட்டான். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். சவுலை விட்டு பரிசுத்தாவியானவர் விளக்கினார். ஆனா அவன் ஆளுக செஞ்சான், மக்களை நடத்தினான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்யத்தான் செய்வான். ஊழியம் செய்யறதுனால அவன் பாஸ்டரா தான் இருப்பான், சுவிசேஷனா தான் இருப்பான், அப்போஸ்தலனா தான் இருப்பான், தீர்க்கதரிசியா தான் இருப்பான், புதகனா தான் இருப்பான். ஆனா அவனுக்குள்ள பரிசுத்தாவி இருக்கான்னு பாருங்க. பரிசுத்தாவி பெற்றவன் தான். பரிசுத்தாவின் அடையாளம் கைதட்டுறது, அந்நியவாதம். பரிசுத்தாவி இருக்காரா என்ற கேள்வி வரும்போது சவுல்கிட்ட இல்லை. ஆனா தொடர்ந்து அவன் கையில ஊழியத்தை கொடுத்தார கொடுக்கலையா? பரிசுத்தாவி இல்லாட்டாலும் ஊழியம் செய்வான். இவன் பரிசுத்தாவி இழந்தவன். அந்நியவாதம் கைதட்டுறான்னா ஒரு காலத்தில் அபிஷேகம் பெற்ற நேரம் வந்த அடையாளங்கள் அது. இப்ப தட்டது வந்து ஏமாத்துறது, அவனை ஏமாத்தனு, மக்களையும் ஏமாத்து. அதுக்காக கைதட்டுறேன். இது புதிய ஏற்பாட்டில் உள்ள சவுலுகள், அது பழைய ஏற்பாட்டில் உள்ள சவுலுகள். அதனால அவன் ஊழியம் செய்யறான், அவன் பாஸ்டரா இருக்கான், அவன் ஆராதனை நடத்துறான், அவன் பிரசங்கம் பண்றான், அவன் யூஜியம் வைக்கிறான், அதனால அவன் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள்லாம் சொல்லுவாங்க. பைபிள் சொல்லுமா? அது மனசாட்சி சொல்லுமா? ஆவியானவர் சொல்லுவாரா? ஆவியானவர் இல்லையே. சவுலோட இருக்கிற ஆவியானவர். ஆனாலும் நாட்டை நடத்தினானா, மக்களை நடத்தினானா? இதெல்லாம் உங்க மனசுல புரியணும். இல்லைன்னா சாத்தா உங்களை அக்னிகள் கொண்டு போயிருவான். ஏசு இருக்கார், ஏசு இருக்கார், ஏசு ஏசுன்னு சொல்றாரு. ஏசுன்னு என்ன பார்த்து சொல்லுகிறவன் அதில் பிரவேசிக்கும் பரலோகத்தில் தெளிவா சொல்லிட்டு ஏசு ஏசு சொன்ன போயிருவாங்களா? கோயிலுக்கு பைபிளை ஒழுங்கா படிச்சாங்கன்னா, பரிசுத்தாவினால் நடத்தப்பட்டாங்கன்னா, இப்ப நான் சொல்றதெல்லாம் தெரியும், புரியும். மற்றவங்க சும்மா பொழப்புக்காக வந்தவங்க, சம்பாதிக்க வந்தவங்க. அவங்க கையில மக்கள் மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம். இப்ப சவுல் கையில மக்கள்லாம் மாட்டிக்கிட்டு. பரிசுத்தாவியானவர் காரியத்தை இருக்கு. சவுலை விட்டு விலகி ஆவியானவர் எங்க போயிட்டாரு? ஏன் அவன்கிட்ட போனாரு? தேவ சித்தம் செய்வான். அவன் என்ன செய்வான்? இவனை அபிஷேகம் பெற்று வந்தேன். இவனுக்கு மக்கள் இருக்காங்க, இஸ்ரேல் மக்கள். 40 வருஷம் ஊழியம் செஞ்சான். இதெல்லாம் நீங்க வந்து புரியும். பாயிண்டா எழுதி எழுதி படிக்கணும். படிக்கிறது மட்டும் இல்லை, உட்கார்ந்து ஜெபிக்கணும். கிருபை இல்லாம உன்னால கைகொள்ள முடியாது. சும்மா கேட்டா போதாது, எழுதினா போதாது. ஜெபிக்கிறியா இதை வச்சு? நீ ஜெபம் பண்ணலைன்னா கிருபை வராது. நீ ஒரு பின்மாற்றக்காரி. அதை வச்சு நீ புரிஞ்சுக்க. அதனால ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அதுக்கு நீ டைம் டேபிள் போடு. உன் மேல பரிசுத்தாவி இருந்தால் போட வைப்ப. உன்ட்ட அசுத்தாவி இருந்தா போடக்கூடாது. ஏன்னா அவனுக்கு நரகத்து கூட்டு போடும். சாசுக்கு என்ன? அவன் திட்டம் போட்டாக்கும். வெளியில உள்ள மக்களை கூட்டு போறது அவங்க தான் இருக்காங்க. வெளியில உள்ள மக்கள் அவனுக்கு வேலையை ஒர்க் 24 மணி நேரம் என்னன்னா, விசுவாசியையும் ஊழியக்காரையும் இழுத்துருக்கும். பின்மாற்றக்காரங்களாக ஐக்கியத்தில் இருக்கணும், ஊழியத்தில் இருக்கணும். ஆனா பின்மாற்றக்காரனா இருக்கணும், பின்மாற்றக்காரியா இருக்கணும். இது சாத்தானுடைய திட்டம். யாருடைய திட்டம்? சாத்தான். உங்களுக்கு சாத்தான போய் தெரியுமா? 24 மணி நேரமும் சுத்திட்டு வருவான். அவனுக்கு எப்போ நம்ம வாய்ப்பு கொடுக்குறோமோ அப்போ உள்ள சாத்தான படி ஏதுன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஏமாத்திடுவான். ஏதுன்னு சொல்றதுனால போக முடியாது. அவரே சொல்லிட்டு கத்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோகத்தில்
கர்த்தாவேன்னு சொல்லிட்டா ஏத்து ஏத்துப்பேன். யூத யெகோவாம்பேன், இஸ்லாமிய அல்லாம்பேன், கிறிஸ்தவன் ஏசுப்பேன். கத்தாவே போறது நிறைய போயிடுவேன். ஏசுன்னு பாடுனாலும் போயிடுவேன். ஏசுன்னு பிரசவம் பண்ணாலும் போயிடுவேன். ஏசு நாமத்தில் பிதாவேன்னு சிவத்தில் சொன்னாலும் போயிடுவேன். இங்கே நரகத்துக்கு பரலோகத்துக்கு இல்லை. ஏன்னா சாதானுக்கு தெரியும் அந்த ஏசுன்னு சொல்ல வைக்கணும். ஜபத்தில், பாட்டாளர் பிரசங்கத்தில், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல ஏசுன்னு சொல்லு, பரலோகம் போயிடுவேன். சாத்தா உனக்கு அனுமதி கொடுக்கும். ஒத்துத்தானே இருக்க மாட்டார். நிறைய பேர் இது வரைக்கும் தான் இந்த எல்கேஜி படம் தான் எடுப்பான். அதுக்கப்புறம் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. தெரிய விட மாட்டான் சாத்தா. வளர்ந்தாத்தா எத்தனை வருஷம் நீ ஜபைக்குள்ள இருக்க, எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்ச அப்படிங்கிறது இல்லை பிரச்சனை. ஏவசித்தம் செஞ்சியா அதான் பிரச்சனை. அதான் கடவுள் கேட்பார். ஊழியம் செஞ்சியான்னு கேட்க மாட்டேன். தேவசித்தம் செஞ்சியா? தாவீதுட்ட ஏன் பரிசுத்தான போறார்? இவன் இருக்கும் போதே, சவுல் ஆட்சி படத்தில் இருக்கும் போதே அவனை விட்டு பிரிந்து ஆவியானவர் எங்க போயிட்டாரு? ஏன்னா அவன் இருதயமும் தேவனுடைய இருதயமும் ஒன்னா இருக்கு. தட்டிப்புடியோட வாழ்ந்தாலும் அவன் இருதயமும் தேவனுடைய இருதயமும் ஒன்றா இருக்கு. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் வாய்ச்சோம்ல 22. மத்தியில் இந்த சாட்சி நம்ம ஜாகருக்கு முன்னாடி வாங்கிறேன். ஆவியானவர் கொடுக்கணும் சாட்சி. உன்னை குறித்து என்னை குறித்து ஆவியான சாட்சி கொடுப்பாரா? ஒன்றுக்குள்ள இருக்கு மனசாட்சின்னு ஒன்று, மனசு. அது சாட்சி கொடுக்குமா நீ பரலோகம் போயிடுவாயின்னு? சும்மா உன்னை ஏமாத்திக்கிட்டு இருந்த காலம் போதும், இனி காலம் செல்லாது. மனம் திரும்பிடணும். அப்போ 1 சாமுவேல் 16 வாசி. 1 சாமுவேல் 16:14. வாது பரிசுத்தாகி போயிட்டா இருந்தா இவரு அந்நியவாதம் வச்சுட்டு இருப்பேன். பாட்டாராதனை நடத்திட்டு இருப்பேன். புதிய ஏற்பாட்டு சபையில் பாட்டாராதனை நடத்துவான், சபை நடத்துவான், பரிசம் பண்ணிட்டு இருப்பான். ஆனா பரிசுத்தாகி மட்டும் இருக்க மாட்டேன். யார் இருக்க மாட்டா? அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் இதை திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க ஆவணியானவரோடு இணைந்து வாழ்வீங்கன்னா நீங்களும் பரலோகத்துக்கு வருவீங்க. நான் அங்க நிற்கும் போது உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களே உள்ளதை சொல்லிக்கிறல. 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன இருக்கு? நீங்களே திருப்பி 4:1 ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரனே, எனக்கு சந்தோஷமும் பிரியமானதே. சந்தோஷம் கிரீடம்னா இங்க இல்ல, மத்திய ஆகாயத்துல. அப்படி சொல்ல விட மாட்டான் பிசாசு உங்களை. இங்கே பாடுகளும் கஷ்டங்களும் தான், அவமானங்களும் நிந்தைகளும் தான். தெளிவா உங்க மைண்ட்ல எழுதிக்கிறீங்க. அப்படியே உங்களுக்கு சந்தோஷம் சம்பாதம்னா இல்ல ஆவியில. இதுல ஆவி உங்க மனதுல ஆவியில சந்தோஷப்பட முடியாத சில காரியங்களுக்கு ஆண்டவர் செய்து கொடுக்கும். இந்த பூமியில எவன் ஜமானமா இருக்கானோ ஜமானமா இல்லையோ நீ நிம்மதியா இருப்ப. நீ ஆவிக்குள்ள சந்தோஷமா இருப்ப. மற்றபடி புறம்பே போராட்டங்கள் தான். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும். பவுல் சொல்றான் நான் வாழ்க்கையை பற்றி.
அப்போ சந்தோஷமா இருக்கிறவங்க, கிழமா இருக்கிறவங்க யாரு? தியாகத்தில் இயேசு வரும்போது அங்க வந்து நிக்கிறவன். அப்படித்தான் நீங்க போதிக்கணும் மக்களுக்கு. பொய் சொல்லக்கூடாது, ஃப்ராட் பண்ணக்கூடாது. அது செய்யறதா அது அசுத்தாவி. பரிசுத்தாவியானவர் எப்பவுமே நித்தியத்தை பற்றி தான் பேசும். யூதனுக்கு உலகம், பேருக்கு பெந்தெகோஸ்துக்குள்ள வர்றால முழுக்க ஏன் எடுத்துட்டு அவனுக்கு உலகம், அதுதான் அவனுக்கு வாழ்க்கை. ஆவிக்குரிய கிறிஸ்தவன் ஒருத்தர் இருக்கான் இந்த உலகத்துல, சர்வதேசத்திலும் வாழ்ந்துகிட்டு இருப்பான். அப்ப உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை அவன் எதிர்பார்க்க மாட்டான், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை எதிர்பார்க்க மாட்டான். அவன் பரலோக சந்தோஷம், அதுக்கு பேர் பேரின்பம். அதுக்கு பேர் என்னது? பேரின்பம். அதைத்தான் சிந்திப்பான், அதைத்தான் பேசுவான், அதைத்தான் எழுதுவான், அதைத்தான் பிரசவம் பண்ணுவான். அவன் ஆவிக்குரிய கிறிஸ்தவன். நீ கத்தோலிக்க கிறிஸ்தவனா, ஜிஎஸ் கிறிஸ்தவனா, முழுகியானத்தானே எடுத்துட்டு பெந்தெகோஸ்து சபைக்குள்ள வந்து பேருக்கு பெந்தெகோஸ்துக்காரன்னு சொல்ல வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்க கிறிஸ்தவனா, நீ ஆவிக்குரிய கிறிஸ்தவன். ஆவிக்குரிய கிறிஸ்தவன் எப்பொழுதுமே தன் சந்தோஷம் பரலோக சந்தோஷமா தான் இருக்கும் அவனுக்கு. பதினாலு 17 ரோமர். ஏமா 14 14 17 இதுதான் ஆவிக்குரியவனுக்கு. உலகத்தில் இருக்கிற அத்தனை மதத்தை சார்ந்தவனுக்கு, இறை நம்பிக்கை உள்ளவனுக்கு சந்தோஷம் சாப்பிடணும், நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும், குளிக்கணும், தூங்கணும். உலக கிறிஸ்தவன் புசிப்பையும் குடிப்பையும் முக்கியப்படுத்த மாட்டான், முதன்மையா வைக்க மாட்டான். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்துகிற பாதையிலே போகும்போது ஒரு சந்தோஷம் வரும். தேவன் நடத்துறார். அதுதான் ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்குள்ளது. வீடு வாங்கினதுனால, வாகனம் வாங்கினதுனால, கட்டில் வாங்கினதுனால, நேற்று ஒரு அம்மா சொல்லிச்சு, என்ன இது இப்படி இருக்கு, ஒரு பெட்டு வாங்கி போடு. ஏன் இந்த கட்டில படுத்த தூக்கம் வராதா? தூக்கம் வரல உனக்கு, நீ உலக கிறிஸ்தவன், நீ செத்தா நிறைய போயிருவ. வெட்டு கிடைச்சா என்ன, கிடைக்காட்டா என்ன, சாப்பாடு கிடைச்சா என்ன, கிடைக்காட்டா என்ன, தேவசித்தம் செய்யணும். அந்த ஊழியக்காரன் தான் ஆவிக்குரிய ஊழியக்காரன். இந்த உலக காரியங்களை போட்டு வாஞ்சித்துட்டு இருக்காதீ. அதுக்காக உங்க வாழ்நாட்களை வீண் நாட்களாய் மாத்தாதீ. செத்து நரகத்துக்கு போகாதீ. பரிசுத்தாவியானவர் உங்களோடு இருந்தால் நான் சொல்லுகிறதுக்கு ஆமென் போட வைப்பாரு, எழுத வைப்பார், ஜெபிக்க வைப்பாரு, கிருபாவாக்க வைப்பார். இல்லைன்னா நீ தேர மாட்ட, நீ போற பாதையிலே போவ, செத்து நாசமா போ நரகத்துக்கு. மக்கள் வர்ற வரல, முதல்ல நீ நானும் போகணுமா இல்லையா? பரலோக போகணுமா இல்லையா? உனக்கு பிரதம் பண்றதுனால போயிடுவோமா? முடியாது. 1 Corinthians 9:26 27 மற்றவர்களுக்கு பிரதம் பண்ணுகிற 1 Corinthians 9:26 27 வாசி. ஆமா, உலக கிறிஸ்தவன் பூரா தூங்குவான் 4 to 6. ஆவிக்குரிய கிறிஸ்தவன் எப்படி தூங்குவான்? சுத்தாவி பெற்ற கிறிஸ்தவன் எப்படி தூங்குவான்? தூங்க விடுவாரா? ஏசாயா 50:4 எழுப்புறாரா? பரிசுத்தாவி மேல இருந்தா எழுப்பிடுவார, தூங்க விட மாட்டார. நீ என்ன சாதிச்சிட்டியா உலகத்துல? ஏசுநாதர் சாதித்தது, 12 அப்போஸ்தலர்கள் சாதிச்சது, பின்னாடி வந்த பவுல் தீமோத்தேயு சாதிச்சது, நீ நானும் சாதிச்சிட்டுமா? எப்படி உனக்கு தூக்கம் வருது?
இன்னும் ஒண்ணுமே செய்யல. இப்ப சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். இந்த சரீரம் தூங்க விரும்பு, இந்த சரீரம் திங்க விரும்பு, ஒட்டுக்கணும், ஒத்து போயிடாத. இந்த மாம்ச சரீரம் திங்கணும் விரும்பும். 3 நேரம் திங்கணும், அதை குடிக்கணும், இதை திங்கணும், தூங்கணும், வேலை செய்யக்கூடாது, குனிஞ்சு நிமித்திடக்கூடாது. படு படு. ஓ சரீரத்துல நீ உழைக்கலைனா வேற ஆள் உழைச்சுக்கிட்டு இருந்தா எவன் உழைக்கிறானா அவனுக்கிட்ட கையில தான் ஆண்டவர் பலனை கொடுப்பாரு. உன் கையில தர மாட்டேன். நீ பிச்சைக்காரன் உன் கையில வராது. நீ உழைக்கணும். அதனால ரசிக்கப்பட்ட காலத்திலேயே கத்தட்ட சொன்னேன், ஆண்டவரே உனக்கு கொடுக்கறதுக்கு சொத்து இல்லை, பணம் இல்லை, காசு இல்லை, ஏதோ வேலை பார்க்குறேன், மொத்தமாக காணி கொடுக்குறேன், எனக்கு கொடுக்கறதுக்கு சொத்து இல்லைப்பா, வீடு இல்லைப்பா, நிலங்கரை இல்லைப்பா. என்ன அப்போஸ்தலர் அப்படி எழுதியிருக்கு. நிலங்கரையும் காணி ஆட்சியிலையும் உள்ளவன் வித்து கோயிலில் என்ன செஞ்சான் வச்சான்னு எழுதி. எனக்கு அப்படி வைக்க இடம் இல்லைப்பா. என் சரீரம் என்ன இருக்கு, என்னை எவ்வளவு வேலை வாங்கணுமோ வாங்கி எனக்கு நீர் கூலி தர்றீரோ தரலையோ, ஆனா இந்த சரீரத்தில் நான் மனப்பூர்வமா பாடுபடுவேன். உமக்காக 19 வயசுல ஒப்பு கொடுத்தேன், இது வரைக்கும் ஓடிட்டேன். இப்போ வாலிப காலத்திலாம் ஆண்டவரே உமக்காக செலவு பண்ணிருமியா. 2 காரியம் சொன்னேன். வயசாகி போனாலும் உழைக்க முடியாது, முடியல, வயசாயிடுச்சு, விளைவேணும் சொல்ல வேண்டியது வரும். 19-20 இப்படிப்பட்ட விண்ணப்பத்தை கடவுள்கிட்ட வச்சேன். வியாதியின் நோய் வந்துருச்சுன்னா 2 நாள்ல 3 நாள்ல மாறிச்சுன்னா ரைட்டு. படுக்கல ஆயிடுச்சுன்னா 2 வாரம் 1 மாசம் 2 மாதம் ஆச்சுன்னா ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டு பண்ணு தின்னுக்கிட்டு ஆஸ்பத்திரியில் கொடுக்குற பாலை குடிச்சுக்கிட்டு என்ன ஒப்பு கொடுத்துடாது. எனக்கு இருக்கிறது ஒரு சரீரம், பணம் காசு கொடுக்க என்கிட்ட இல்லை. திருவாசல் இருந்தா வித்து கொடுத்துருவேன். 1ஆம் நூற்றாண்டுல பரிசுத்தாய் பெற்றவன் வித்து கொடுத்தேன். அவனுக்குள்ள இருந்த ஆவியானவர் அப்படி நடத்தினார். எவனும் உணர்ச்சி வசப்படிச்சேல திருட்டு பயிலும் அப்படி போதிக்கிறான். அசுத்தாய் பிடிச்சவன். பரிசுத்தாவி உள்ள வந்தால் இந்த உலகத்தோடு இணைஞ்சு வாழ விட மாட்டார். ஏன்னா அவர் பரலோகத்துக்குரியவர். இந்த உலகத்துல கிடைக்கிற இன்பங்கள் எல்லாம் சிற்றின்பங்கள், பரிசுத்தாவியானவர் தருகிறதெல்லாம் பேரின்பம். அதனாலதான் பவுல் சொன்னா, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடு. அதான் பரிசுத்தாவி பெற்றோடு கிடையாதா? நீ எதை தேடிக்கிட்டு இருக்க? அதை வச்சே சொல்லிடலாம உனக்குள்ள இருக்குது அசுத்தாவின்னு. என்ன பாட்டு பாடுறதுனால நம்பிராதிய, பிரசங்கம் பண்றவங்கள நம்பிராதிய, எப்ப கூட்டம் நடத்துறவங்கள நம்பிராதிய. ஒரு காலத்துல பரிசுத்தாவி பெற்றோனா இருப்பேன், அதனாலதான் அந்நியவாதம் பேசுறேன், கைதட்டு சொல்றேன். ஆனா இப்ப அவனுக்குள்ள இருக்கிறது பரிசுத்தாவி இல்லை. அவன் உலகத்தோடு உலகமா போயிட்டான். சாத்தான் அவனை உலகத்தை மாத்திட்டான். ஆனா இருக்கிறது ஊழியத்துல ஏதுறது அந்நிய பாசை. ஏமாந்துடாதியப்பா. சாவு வர்றதுக்குள்ள மனம் திரும்பிடுங்க. எல்லாரும் பரிசுத்தாவியை இழந்து நிற்கிறான், தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா கணக்கு போடு. காலையில 4 to 6, 6 to 8க்குள்ள உன் கடமையை முடிச்சு, 8 to 8க்குள்ள சாப்பாடு கரைகளை முடிச்சு, 8:30 வெளியே போயிரு. டாக்ஸி உள்ள இருந்துக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு மொபைல்ல பேசிக்கிட்டு அக்கிரமம் பண்ணக்கூடாது. நேரத்தை வீணாக்காத. ஆத்துமாக்களை தேடி போயிரு. டாக்ஸி எடுத்துட்டு போ, புதிய பாட்டு எடுத்துட்டு போ, ஒரு கேசட் எடுத்துட்டு போ, ஒரு மேகசின் எடுத்துட்டு போ. 8:30 முடிஞ்சு உன் காரியம் முடிஞ்சிருச்சா வெளியே போய் ஆத்துமாக்களுக்கு மத்தியானம் ஜெபத்துக்கு வந்துரு. 11:30 முடிச்சுட்டு ஓடியாது. 12 to 2 ஜெபத்தில் உட்கார், தேவனுக்கு முன்னாடி உட்காரு. ஊழியம் 2வது, இது தேவனுக்கு முன்பாக உட்காரு. காலையில 4 to 6 உட்கார்ந்துரு. நீ கடவுளால் அழைக்கப்பட்டிருந்தாலும் உன்ட்ட பரிசுத்தாவி இருந்தாலும் காலை தோறும் உன்னை என்ன செஞ்சுவாரு, எழுப்பிடுவாரு. அசுத்தாவி இருந்தா எழுப்பாது.
அரீரு அரீரு அரிராரு தூங்கு தூங்கு காலையிலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் பிசாசு. இன்னும் நல்லா தூங்க குறைச்ச விட்டு நிறையத்துக்கு போயிடுவ. ஆண்டவர் சொன்ன எல்லா சட்ட திட்டங்களுக்கும் விதி விலக்கு இருக்கு. அதையும் புரிஞ்சுக்க. விதி விலக்கு, விதின்னு சொன்னா சட்டம். அந்த சட்டத்திற்கு விலக்கு என்ன தெரியுமா? ஒண்ணு வயசாக இருக்கணும், இல்லைன்னா வியாதிப்பட்டு, ஒண்ணு 70க்கு மேல இருக்கணும் வயசு. அதனால அவனை தான் வயசானவன் சொல்லணும். ஏன்னா அந்த வயசுக்காரனுக்கு கொடுங்க சாப்பிட முடியாது. பல்லு விழுந்திருக்கும், காது மங்கிரும், பார்வை மங்கிரும். ஒரு வாலிபன் நடக்கிற மாதிரி நடக்க முடியாது. அவை வயதானவிட்டால் தேவன் கொடுத்த எந்த சட்டத்துக்கும் ஒழுங்குகளுக்கும் விலக்கு இருக்கு. அதை நீங்க ஊழியக்காரங்க புரிஞ்சுக்கிறேன். ஒரு வாலிபனுக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க கூடாது வயசானவனுக்கு. அடுத்து இரண்டாவது யாருக்கு விலக்கு? வியாதி, வியாதி நோய். இப்போ எனக்குன்னா 65 வயசு, பிரெயின் அட்டாக் ஆயிருக்கு. தேவராஜன் ஜாலிலி தான் எனக்கு ஸ்கேன் எடுத்து தந்தாங்க, குஜராத் பால்பாண்டி தலைமையில். பிரெயின் அட்டாக். அதுக்கு அடுத்து ஸ்பைனல் கார்டு அட்டாக். 4th 5th டிஸ்க் அப்படி உட்காந்துருச்சியா, அந்த முதுகெலும்புக்கு உள்ள வர்ற லெஃப்ட் சைடு உள்ள நரம்புகள், காலுக்கு போகிற நரம்புகள் எல்லாம் 4வது டிஸ்க்கு 5வது டிஸ்க்கு இடையில வர்ற நரம்பு மேலே அது உட்கார்ந்ததுனால பிளட் சர்க்கியூட் ரொம்ப பைய போகும். ஸ்பைனல் கார்டு அட்டாக், பிரெயின் அட்டாக். மெட்ராஸுக்கு தூக்கி போனாங்க. சேதக்கா கீதா ஒரு காசர்பாடி பீட்ரு அங்கே கொண்டு வச்சு பார்த்தாங்க, சுனகுரை வச்சு பார்த்தாங்க. 3.25 4 அடப்பு இருக்குன்னு. இப்போ என்ன செய்யணும்? ஒரு அடப்பு நீக்கணும்னா 1 லட்சம் ரூபா வரும். ஒரு 4 நீக்கணும்னா 4 அடப்பு 4 லட்சம் வேணும். என்கிட்ட சொன்னாங்க 4 லட்ச ரூபா இருந்தா நான் எங்கேயோ இருப்பேன் ஐயா, இவன் கையில கொடுக்கறதா? இல்லை நாங்க தானே செய்யறோம். நீ செஞ்சாலும் ஒண்ணுதான், நான் செஞ்சாலும் ஒண்ணுதான். 2 பேருடைய காசு, ஏசுனாருடைய காசு. ஏசுனாருடைய நாம மகிமைக்கு தான் செலவு செய்யணும், சுவிசேஷத்துக்கு தான் செலவு பண்ணணும். மீட்கப்பட்ட மக்கள் வளர்ச்சியில் இருக்கு, சபை இருக்கு, அதுக்கு தான் செலவு பண்ணணும். அதுக்கு தான் காசா தர்றாரு ஆண்டவர். நீ செலவு பண்ண ஏன் காசு தரணும்? இன்னும் உன் காசு கொண்டா. இந்த ஆளு மனம் திரும்ப மாட்டாயா, இவனை தூக்கிட்டு வந்தோம். டாக்டர்ஸ்லாம் அப்படியே பார்க்குறான். சார் நான் போவேன், வர வேண்டிய நேரத்தில் வருவேன் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு வீட்டு வந்து 4 லட்சம் விருதை அடப்பணிக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னான். இந்த மாதிரி உள்ள அந்த பார்த்துக்கு பண்ணு, இந்த பார்த்துக்கு பண்ணு, நீங்களும் பண்ணிருங்க ஜாப். பண்ணுவோம்யா, அந்த பார்த்துக்கு பண்ணலாம், இந்த பார்த்துக்கு பண்ணலாம். இந்த பார்த்துக்கு நீ செய்யக்கூடாது. வித்தியாசமானது. 1000ல் ஒருவன் இல்லை, மிக வித்தியாசமானது. 1001 பாசம் நிப்பாட்டினா அதுக்கு எதிராக நிப்பாட்ட நீ என்ன அப்படி அபிஷேகம் பெற்ற வேணாம். எல்லா பையனும் ஃபேமிலி டாக்டர் வச்சுக்கிடுவான். எனக்கு ஃபேமிலி டாக்டர் தான் வருதான், ஃபேமிலி டாக்டர் தான் வருதான். எதாக இருந்தாலும் திசைக்கிட்டு நானே உன் பரிகாரியாக கத்து. அதனால வியாதிகள் நோய்கள் வந்துருச்சுன்னா ஒரு 2 நாள் 3 நாள்ல மாறுற வியாதி இருக்கு, 1 வாரம் நீடிக்கிற வியாதி இருக்கு, 1 மாதம் நீடிக்கிற வியாதி நோய் இருக்கு. அப்பத்தான் சாமி உங்களுக்கு உழைக்க முடியாது,
இந்த வாலிபத்திலேயே என்னை எடுத்து உபயோகப்படுத்தி உழைக்க வச்சிருக்கு. வெறும் பிரச்சனை பண்றதில்ல, ஆட்டாரம் நடத்துறதில்ல, இந்த சரீரத்தில் குனிஞ்சு நிமிந்து அத்தனை வேலையை அள்ளிப்படுப்பாங்க. பணிவிடையின் ஆவி என்னாவே அதான் மார்க்கு சுவிசேஷம் உன் வாழ்க்கையில் நிறைவேறணும். ஏசுநாதரை 4 பகுதியாக பிரிக்கிறான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இப்படி 4 தன்மையும் உனக்குள்ள வந்தால் தான் கிறிஸ்துவின் சாயலே வரும். பணிவுடைய ஆவியே இல்லையே, 3 நேரம் திங்கணும் தூங்கணும்னு நினைக்கிறாங்க. குனிஞ்சு நிமிடுறதுக்கு வலிக்குதே கறி. கிறிஸ்துவின் சாயல் அடையாத நீ எப்படி வரிக்கு போவ? வரியை பற்றி பாடிட்டா போயிருவியா? வரியை பற்றி பிரசவம் பண்ணிட்டா போயிருவியா? அறிவு வேண்டாம். மற்றவெல்லாம் பண்றேன், அவன்கிட்ட பரிசுத்தாவி இல்லை. ஆனா உனக்குள்ள எனக்குள்ள பரிசுத்தாவி இருக்கணும், நடத்தணும். இந்த சாயலை நமக்குள்ள பதிவு செய்யும். அதுல ஒரு சாயல் மார்க்கு சுவிசேஷம். மார்க்கு சுவிசேஷத்துல ஒரு பணிவிடைக்காரர் எத்தனார்? யாரு? பணிவிடைக்காரர் அப்படின்னா 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு டைம் போட்டுருவாரு. காலையில் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இன்னும் வேலை, இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இன்னும் வேலை, இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் வெளி வேலை. ஊழியத்தில் இருக்கிறவன் ஊழியம் செய்யும், விசுவாசத்தில் இருக்கிறவன் குடும்பத்துக்குள்ள வேலைகளை செய்ய வேண்டியது, பிள்ளைகளுக்குரிய வேலையை செய்ய வேண்டியது. கல்யாணம் முடிக்காதவன் இப்படி செய்யணும், கல்யாணம் முடிச்சவன் அப்படி செய்யணும். அது பிள்ளைகள் இருந்தால் அப்போ பிள்ளைகள் உள்ளவனெல்லாம் தனி லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். மோகன்சிலாசர் பொண்டாட்டியோட இருந்தால பிள்ளைகள் இல்லை, எந்த நேரமும் ஏசனாருக்கு தான் வரும். எங்கே போகணும்னாலும் போயிடுவார். முழு நேரமும் இறைவனுக்கா. பொண்டாட்டி நான் கிடக்காது, கிடந்தா அவர்கிட்ட பசுதான் இருக்காரு. ஒண்ணுக்கு ஒரு தேர் 7 32 வாசிங்க. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவன் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள். சரி, இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. உங்க மண்டையில் ஏறணும். இதெல்லாம் சும்மா முட்டா ஊழியக்கார மாதிரி இருக்கக்கூடாது. இதெல்லாம் சொன்னது பரிசுத்தாவியானது, மனுஷன் இல்லை. பொண்டாட்டிக்கே பிரியமா இருக்கக்கூடாது, பிள்ளைகளுக்கே பிரியமா இருக்கக்கூடாது. அந்த மத்தியாகத்துக்கு வந்தால் தான் எனக்கு நான் என்னுடைய உழைப்புக்கு பலன். நீ வராமல் கைவிடப்பட்ட கேஸில் போடினா நான் இத்தனை வந்து ஊழியம் செஞ்சு புண்ணியம்லாம் போயிடும். நான் வீணாக ஓடினது இல்லை, நான் வீணாக உழைச்சது இல்லை என்ற மகிழ்ச்சி வருகையிலே எனக்கு உண்டாயிருக்கும். நான் இந்த உலகத்தில் சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் வர்றேன்னு சொன்னாரு, என்னைக்கு வருவார்? சாகருக்கு முன்னாடி வந்துட்டாருன்னா இந்த சரீரம் மர்மமாகணுமே, செத்து போயிட்டா நம்மளை உயிரோடு எழுப்பி கொண்டு போய் நிறுத்தணுமே. இந்த 2ல் 1 நமக்கு நடக்கல. உலகத்தில் இருக்கிற உறவுகளுக்கெல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது? அடிமையாகக்கூடாது. அடிமை அல்ல, இப்படி எழுதியிருப்பானே அதே அதிகாரத்தில். புருஷனோ மனைவியோ யாருக்கும் அடிமை இல்லை. 14 வசனமா வாசிங்க. 14, 15 வாசிங்க. அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால்
இதில் என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்க? என்ன புரியுது உங்களுக்கு? உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவி என்ன சொல்லித் தராரு? என்ன சொல்லித் தராரு? நீங்க படிக்கிறது இல்லையே. பரிசுத்தாவி இருந்தா தானே சத்தியத்துக்குள்ள நடத்துவாரு. கொண்டாட்டியை பொறுத்தவரை யாருக்கு யாரும் அடிமை இல்லை. அவன் போனா போட்டு, அவன் போனா போட்டு. அவன் விசுவாச பாதையில் நடக்க மனசு இல்லை அவனுக்கு. அவனுக்கு அவனுக்கு இச்சை. இந்த இச்சையை ஜெயிக்க அவனுக்கு முடியலை. இவன் எப்படி வரைக்கும் வருவான்? வரியை பற்றி பாடிட்டா வந்துருவானா? இச்சை, ஆசை. அவளுடைய ஆசை அவளுடைய புருஷனை பற்றி. இதெல்லாம் உங்களுக்கு ஆவியான சொல்லி தந்திருக்கார? இருந்தா சொல்லி இருந்தா சொல்லி தருவார். பரிசுத்தாவி உள்ள வந்துட்டா மாம்ச இச்சை வெளியே போயிடும். மாம்ச உறவு வெளியே போயிடும். மாம்ச சிந்த வெளியே போயிடும். ரோமர் 8:6. இப்ப நான் சொல்லி தர்றதெல்லாம் ஆவிக்குரிய சிந்தனை உண்டாகிறதுக்காக சொல்லித்தரேன். நீ எழுதி வச்சு படிச்சு அதுக்காக ஜெபம் பண்ணலைன்னா உனக்கு இது நடக்காது. உலக கிறிஸ்தவனா தான் வாழ்ந்துட்டு ஜாவ நரகத்துக்கு. உனக்கு சிந்தை வந்தாலே நீ மாம்சம் இல்லையா? வரலாமா? நான் சிங்கரத்துக்குள்ள எங்க ஐயா குரு என்ன நடத்தின குரு இருக்குது. அதான் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு தலைமை சொல்றேன். இப்போ ஒரு யாரு தம்பி நீங்க வாங்க இங்க, நான் ஆலத்துமங்கலம் போறேன்னு நான் வந்தேன். ஐயா அங்கே போயிட்டு பிரசவம் பண்ணி முடிச்சேன். ஒரு சில மூத்த விசுவாசிகள்லாம் வந்தாங்க. நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சக்தி எனக்கு கிடைச்சிருந்தா எங்கேயோ போயிருப்பேன். நான் கல்யாணம் முடிச்சுட்டேன். புல்லரிக்குதியா வசனத்தை கேட்க கேட்க உனக்குள்ள கேட்க கேட்க புல்லரிக்கல, உனக்குள்ள அசுத்தாவி இருக்கு. நீ பேசுற அந்நிய பாதையை வச்சு நம்பாத, நீ பரலோக மாட்ட. இப்போ இந்த வசனம்லாம் என்ன தேவையில்லாமல பரிசுத்தம் எழுதி வச்சிருக்காரு. அறிவு வேண்டாம். இதை குடும்பத்துக்கு எடுக்கவே மாட்டான். நீங்களும் நானும் கை கொள்றோமோ கை கொள்ளலையோ சத்தியத்தை கரெக்டா சொல்ல. கை கொள்றோமோ கை கொள்ளலையோ எதை சொல்லணு? சத்தியத்தை சத்தியமா பேச. குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும். அது 31 என்ன இருக்கு? 1:7:31. அவசரம் இந்த உலக வாழ்க்கையில ஒரு மாயை. இதை யாமனும் கட்டக்கூடாது. பரிசுத்தாவி பெற்றவன் கட்ட மாட்டான். எந்த மனுஷனும் மாயே. இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் வாழ்க்கை மாயைன்னு சொல்லியிருக்கு. மனதுக்கு சஞ்சலம் சொல்லியிருக்கு. அப்ப இந்த உலகத்துல கல்யாணம் கட்டிட்ட எப்படி இருக்கனே? எப்படி வாழணும்? நீ குடும்பமா இருக்கிறவன் எப்படி இருக்கனே? மனைவி உள்ளவர்கள் எத்தனாவது? 29. அப்போ கல்யாணம் முடிக்காதவன் எப்படி இருக்கான்? அவனை பாரு. எனக்கு பொண்டாட்டி இருக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு ஓடாத. அவன் எப்படி வாழ்றான்? அவன் அடைக்கிட்டு இருக்கானா இல்லையா? நீ அடைக்கி பழகு. ஒவ்வொருத்தன் சம்பாதிக்கிறதுக்கு அரபு நாடு போவேன், அமெரிக்கா போவேன், கனடா போவேன்.
அவன் போயிட்டு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு வருவேன். அவன் அடங்கிட்டு இருக்கானா இல்லையா? ஆவிக்குரியவனாக இருந்தால் அடங்கிட்டு இருப்பான். அடக்கும் சக்தி பரிசுத்த ஆவி தருவார். என்னது அடக்கிற சக்தி? அதுக்கு தான் பரிசுத்த ஆவி. சும்மா கையை தட்டுறதுக்கு அந்நியவாதம் இல்லை. மனைவி உள்ளவன் இல்லாதவனை போல இருந்து பழக. இல்லாதவன் கல்யாணம் முடிக்காதவன் எப்படி இருக்கான்? ஆவிக்குரிய மண்டலத்தில் பாரு, கண்ணை திறந்து. பொண்டாட்டி முன்னாடியே சுத்தினா, பிள்ளைக்கு முன்னாடியே சுத்தினா நீ என்ன தேவசத்தை செஞ்சுவ? அதுகளுக்கு எதிர்காலத்துக்கு சொத்து சேர்க்கணும். பொம்பளை பிள்ளைய இருந்தா கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். கடன் வாங்குவியா? கையேந்துவியா? இல்ல தான்னு சொல்ற தாத்தா சொல்ற அட்டையா இருப்பியா? இப்படின்னா ஊழியக்காரங்க சொல்லித்துருவாங்கடா. அவங்க அதுதான் தேடிக்கிட்டு இருக்கான். அதுல தானே ஊறிக்கிட்டு கிடக்கான். இவன் தான் தாவட தலைவன். 2000 கடை வச்சிருக்கேங்கிற. எதுக்கு? வெறும் பிரசவம் பண்ணிட்டு போறதுக்கா? வெறும் பாட்டு பாடிட்டு போறதுக்கா? ஆளுகளை கூட சேர்த்து தசமா கணிக்க வாங்குறதுக்கா? தேவசித்த செய்யணுப்பா. என்ன செய்யணும்? ஆமா, தேவனை பிரியப்படுத்தன. பொண்டாட்டியை பிரியப்படுத்திட்டு கூடாது, புருஷனை பிரியப்படுத்திட்டு கூடாது. தெளிவாக எழுதி உன் கையில கொடுத்துட்டாரு ஆவியானவர். அதை பார்க்க விட மாட்டான் சாத்தான். வேற வசனங்களை பார்க்க வைப்பான். இப்படிப்பட்ட வசனத்தை பார்க்க விட மாட்டான். எனக்கு அதை பார்த்திருக்கீல? படிச்சிருக்கீல? இன்னைக்காவது ஆண்டவரே இந்த வசனத்துக்கு என் வாழ்க்கை மாறணும்னு ஜெபம் பண்ணியிருக்கல? செய்யணும்ல? இந்த வசனம் என் வாழ்க்கை மாறணும் ஆவியானவரே. நீ அதுக்குள்ள ஊறிக்கிட்டு அதுக்குள்ள கிடந்துக்கிட்டு நீ எப்படி ஜெபம் பண்ணுவ? ஒருத்தி சொல்றா, என்கிட்ட 2 புள்ளியோட போதும்டே அப்படின்னு சொல்றேன். எங்க அப்பா அம்மா 10 பெற்றிருக்காங்க, இப்ப நான் அதிகமா பெறணுமா இல்லையாங்கிறா. ஒரு ஊழியக்காரன் எனக்கு ஃப்ரெண்டு. எங்க ஐயா சொன்னாரு, டே அவன் உனக்கு ஃப்ரெண்டு, நீ தூக்கி கூட்டம் வச்சா அவனை தூக்கி பாட்டு பாட விடுற, அவனை ஜெபம் பண்ண ஏத்துற. நீ எப்போ கூட்டம் வச்சாலும் அவனை கூப்பிடுற, வார அவனை ஜெபத்துக்கு இடம் கொடுக்குற, அவனுக்கு பாட்டு பாட இடம் கொடுக்குற, அவனுக்கு காட்சிக்கு இடம் கொடுக்குற. போய் சொல்லிட்டு வா, 2 பிள்ளைக்கு மேலே வரக்கூடாது. இதெல்லாம் போய் சொல்ல முடியுமாயா? மனசுக்குள்ள ஓடுது. தலைவர் இப்படி சொல்றாரு, கீழ்படியாமையும் காட்டக்கூடாது. அவருக்கு தெளிவில்லை, அவர் மென்டலி சொல்லக்கூடாது. சொன்னா எனக்குள்ள இருக்கிறத அசுத்தாரு. அவங்க பெரியவங்க, நம்மளை விட வளர்ந்துருக்காங்க. இத்தனை வருஷம் ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. நம்ம இப்பதான் வந்திருக்கோம். நம்ம பேசுறதா தெளிவு? நம்ம பேசுறதா பரிசுத்தாவி? மேல உள்ளவங்க சொல்றதா தெளிவு? பரிசுத்தாவி. வேற வழி இல்லை. போனேன், சரி அவன் இருந்த ஊர்ல இருந்து கூட்டிக்கிட்டு அப்படியே கடற்கரையை பார்ப்பதுக்கு வருவோம் என்ன அப்படின்னு அப்படியே கூட்டிகிட்டு போனேன். போய் ஒரு கடற்கரை ஏரியாவில் போய் நின்றுட்டு அப்படியே பேசிட்டு வந்தோம். அப்புறம் ஒரு கருவை கட்டு பார்த்தா அப்படியே ஒதுங்கி நிற்கும் போது நைட்டாக சொன்னேன், பிரதர் நமக்கு 2 பிள்ளை போதும், அதுக்கு மேலே பிள்ளைய வேண்டாம். உடனே அடிச்சா பாருங்க, தக்க பதிலடி கொடுத்தார். என் தலைவன், என் குரு, என் சபை தலைவன் 8 எத்தனை பிள்ளைய? அதெல்லாம் தாமன தலைவன். 600-700 சபைக்கு தலைவன். தாய் 8 அடி பஞ்சா அடிச்சா பாருங்க, தக்க பதிலடி. அடுத்து நம்மளால பேச முடியுமா? இவங்கெல்லாம் பாஸ்டரு, இவங்கெல்லாம் நோட்டீஸில் பேர், வால்போஸ்டில் பேர், இவங்கெல்லாம் 500-600 சபைக்கு தலைவர். அப்படிப்பட்டவங்களுக்கு இவங்க பிரான்ச் பாஸ்டரு. எங்க ஐயா சொல்றாரு, டே கிருவாசன மேடைகள் போட்டு வரும்போது மற்ற ஸ்தாபனத்தில் உள்ளவங்களை ஏற்றணும்னா ஒழுங்கா இருக்கணும். அவருக்கு இந்த வசனம்லாம் தெரியும், நமக்கு அந்த காலத்தில் தெரியாது.
போய் சொல்லிட்டு வர சொன்னார். நான் சொன்னதுக்கு அந்த ஆள் அப்படி இதை வந்து எங்கள் ஐயாட்ட சொல்ல முடியுமா? ஐயா நீங்கள் சொன்னதை சொல்லிட்டு என் சுட்டு அப்படின்னு பண்ணிட்டேன். சொன்னதை அவன் என்ன சொன்னாலும் அவர் கேட்டுருந்தா மாட்டிருப்பார். அவர் கேட்கல. சரி நம்ம சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கிருப்படிட்டான் அப்படின்னு அவர் எடுத்து இன்னைக்கு 6-7 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எத்தனை ஊழியர்களுக்கு போனாலும் போதுமான வருமானம் அவனுக்கு அவன் ஜமையிலிருந்து வர்ற காணிக்கை தசமம் போதலை. கவர்மெண்ட் எவ்வளோ காரியங்களை செஞ்சு பார்த்து ஆண் ஒன்று பொண்ணு ஒன்று பெற்றா போதும்னு அது சொல்லி அது தாங்க சுகாதாரத்தில். அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு கேட்க மாட்டாங்க. நான் சொல்லிட்டு ஒன்று பெற்றால் ஒளிமயம் உன் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதையும் கேட்கல. அப்புறம் அடுத்தது வருதுற நாமே குழந்தைகள் நமக்கு ஏன் என்னத்தை சொல்லி என்னத்தை உரைச்சாரு கண்ணனுக்கு புத்தி கவனிக்குள்ளதா அவரை திருட்டு போயிடு. இவங்கெல்லாம் பிரச்சனை பண்றாங்க. பைபிளை தூக்கி சுகாதாரத்துறை சொல்லுதே உனக்கு ஆவியானவர் சொல்லியிருக்காரு, டாக்குமெண்ட் எழுதி கையில் கொடுத்துருக்காரு, படிக்கிறியா நீ? அது நிறைவேறணும்னு சொல்லி நீ ஜெபம் பண்றியா, உபாசிக்கிறியா? மயில் கால்கள் பூச்செறியுது. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரசங்கம் நான் கேட்கலையே, இந்த செய்தி கேட்கலையே. கேட்டிருந்தா ஞானிக்கிறீங்களே. நான் இது 35 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்ச மூத்த விசுவாசி, 2 பேரும் டீச்சர், கணவன் மனைவி, 3 பிள்ளை தான் வச்சிருக்காரு. இதெல்லாம் நான் கடந்து வந்துட்டேன். இவங்கெல்லாம் இதுக்கு மாறா பண்ணாங்கன்னா நான் எப்படி எடுத்துக்கிறேன்? பைபிள் படிக்காது கைது அல்லேலூயா சோத்திரம் உள்ள இருக்கிறது அசுத்த. இந்த சத்தியத்துக்கு மாறா கையை தட்டிக்கிட்டு இருந்த இல்லையா போட்டுக்கிட்டு இருந்த உனக்குள்ள இருக்குது அசுத்த. அவங்க வந்து அப்படித்தான் பண்ணுவாங்க. அது அப்படி இது அப்படி பழைய ஏற்பாட்டை தான் பேசுவேன். ஏன்னா அவன் பழைய ஏற்பாட்டுக்குள்ளவன். பழைய ஏற்பாட்டுக்காரனை தள்ளிட்டு புதிய ஏற்பாடுன்னு ஒன்று ஆண்டவர் உண்டாக்கி இருக்குது. இது புதிய ஏற்பாட்டு சத்தியா. பழைய ஏற்பாட்டை பேசக்கூடாது. எங்க அம்மா சத்திச்சியா உங்களுக்கு பிரசவம் பண்ற எங்க அம்மா ராமநாதபுரத்தில் இருந்தாங்க, செத்து போயிட்டாங்க. அப்ப அடக்கம் பண்ணணும். குமாரதாசு தான் மூத்தவர் குடும்பத்துக்கு. அப்ப அவருக்கு தலைவராக இருக்கிறவர் பாளையங்கோட்டை ராஜேந்திரன். அவர் சொல்லிட்டாரு எனக்கு வர முடியாதுப்பா, அடுத்த நாள் வரேன், சோத்திர கூட்டம் வையன்னு குமாரதாசு சொல்லிட்டாரு. அப்ப ஏன்ட்ட வந்து குமாரதாசு சொல்றாரு, டேய் உனக்கு தெரிஞ்ச ஆளை வச்சு செய்யறாரு. அப்படின்னா பௌலோதவர் எங்க அம்மா அடக்கம் பண்ண. பௌலோதத்தை எப்ப கூப்பிட்டாலும் ஓடியாது. சின்ன பிள்ளை மாதிரி இருக்கும். மனதாட்சியை சுத்தமாக வச்சுக்கிறோன்ற முயற்சிக்கிற ஊழியக்காரங்கள்ல முதன்மையான ஊழியக்காரன் இந்த தீவுக்குள்ள பவுலோஸ். அந்த அடக்கம் பண்ணி போயிட்டு அந்த காவி நேச மதர் அங்கிருந்து வந்திருக்கு. அவங்க வந்தா ஜோட்டு தான் போவாங்க. போன உடனே இந்த அடக்கத்துக்காக வந்தது குமாரதாசுக்கு அம்மா. 2வது அது ஒரு காலத்தில் ராமநாதபுரத்துக்குள்ள ஊழியம் செஞ்ச பொம்பளை, அவங்களுக்கு விசுவாசி இந்த அம்மா. இல்லை பேசிக்கிட்டே இருக்கான். பேசி 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 கடைசியில் விடவே. அது அப்புறம் வந்து சொல்லி பண்றானே நான் என்ன பண்ணுவேன், விட மாட்டேன்ட்டான். எங்கள் அம்மா சாவுக்கு அங்கேருந்து கோயம்புத்தூர்ல இருந்தோ கன்னியாகுமரியில இருந்தோ வந்த பொம்பளை அடக்கத்துக்கு வரவிடாமே தருட்டேன். நானும் நிர்வாசனம் ஊழியக்காரன், அவனுக்கு நிர்வாசனம் ஊழிய. ஒரு விசுவாசியை அனுமதிக்கல. அன்னிவாசம் பேசுறேன், பிரசங்கம் பண்றேன். அதனாலதான் நான் சொல்றது, நீ பிரசங்கம் பண்றதுனால பரவத்துக்கு வர மாட்டேன், எப்ப கூட்டம் நடத்துறதுனால பரவத்துக்கு வர மாட்டேன். இதெல்லாம் பொருளாசக்காரன் மனாசக்காரன் விசுவாசத்தை கேட்டு வாங்குவேன். இதுல இருந்தே மறந்துட முடியாது. ஏதுனார் கூட இருந்தா உனக்கு எல்லாம் வந்துருமே. உங்களுக்கு இன்னது தேவை என்று பரமபிதா எத்தனை தடவை பிரசவம் பண்ணியிருக்காங்க. அதை கை வச்சு ஜோம் பண்ணிருக்கானா, இந்த ஒரே இந்த மதுரை வாழ்க்கையில் நிறைவேறணுமே ஜோம் பண்ணியிருக்காங்களா?
மற்றவங்களுக்கு பிரதமர் பண்ணுவாங்க. அதெல்லாம் எடுத்து திருட்டு பயிர், களவாணி பயிர், பணம் சம்பாதிக்கிறக்கா பைபிளத்துக்கு உள்ள வந்திருக்கேன். நானும் தான் கூட ஒளிஞ்சிறேன். அவன் இருந்த ஊழியக்காரிகள் மறித்தாலும் எல்லா ஊழியக்காரிக்கும் நான் ஆஜராக கல்லறையில் போய் நிற்பேன். எத்தனை ப்ரோக்ராம் இருந்தாலும் தூக்கி வீசிட்டு போவேன். ஏன்னா கிருபாத்தனை போட்டிருக்கேன். கிருபாத்தனை ஊழியக்காரன் என்ற பேரில் இருக்கேன். சரி, அது போட்டு அடுத்த நாள் சோத்திர கூட்டம். கம் டு தி பாயிண்ட், நோட் த பாயிண்ட். பாளையங்கோட்டை கருவான்ட்டு வீட்டுக்கு வெளியே பந்தலை போட்டு ராமேஸ்வரத்தில் உள்ள விசுவாசியெல்லாம் வந்திருக்காங்க. ஆர்எஸ் மந்திரில் உள்ள விசுவாசியில் வந்திருக்காங்க. பாம்பேல குமாரதாஸ் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்திருக்காரு. எல்லாரும் உட்காந்துருக்காங்க. குமாரதாஸ் நானும் புல்பீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கோம். ஐயா புல்பீட்டில் 2 பேச மாட்டார். பாளையங்கோட்டை ராஜன் என்ன பிரச்சனை பண்ணாரு? ராத்திரி குமாரதாஸ்கிட்ட ஒரு வார்த்தை பேசிவிட்டேன். அவர் பாம்பேல இருந்து வந்த உடனே குமாரதாஸ் அந்த பெட்டியில வைக்கப்பட்டிருக்க அம்மா அழுகிறா. விசுவாசி பூரா அழுகிறா. நான் இங்க வெளியே போயிட்டேன். கொஞ்சம் லேட்டா வந்து அண்ணன் வந்துட்டாரு. வந்து பார்த்தோம்டா புது மேல விழுந்து கதறிட்டாரு. சுற்றி நின்னவங்களாம் அழுதுட்டாங்க. ஐயா எங்க இருக்காரு? இந்த உள்ள ரூம்ல இருக்கு. ஐயா தோத்திரம் 2 மணிக்கு வந்து சேர்ந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அழுகிறதுக்கு வர்றாரு. தம்பியை கட்டி பிடிச்சி அழுகலாம். நீங்க வந்தோடனே குட்டி மேல விடுத்து அப்படி அழுகலாமே. துக்கமா இருப்பாரு, தாய் இழந்தவர். அதனால ஒரு 2-3 நிமிஷம் அமைதியா இருக்கு. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சு, நீ ஒரு அப்போஸ்தலனா? உன்னை கொண்டு நடப்பிக்கப்பட்ட கிரியைகள் எல்லாம் பரிசுத்தாவினால் வந்ததா? பார்த்தாரு. நீ எப்பவுமே வில்லங்கம் பிடிச்சு எங்கேயோ சுத்திட்டு வாரேன், எங்கேயோ வில்லங்கத்துல மாட்ட போறேன் அப்படின்ட்டு அப்படியே அமைதியா இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 4:13 வாசி. அப்ப பரிசுத்தா என்ன சொல்றார்? பரிசுத்த அப்போஸ்தலன் சொல்றேன், இந்த அழுகிறவன், தலையில் அடிச்சுட்டு அழுகிறவன், நெஞ்சிட்டு விழுந்து கிடந்து அழுகிறவன், அறிவில்லாதவன். யாரு சொல்லுங்க? என்ன அறிவு? ஆவிக்குரிய அறிவு இல்லாதவன். பெரிய சாவணம் உண்டாக்குனாலும் சரி, சவுத் இந்தியாவில் உண்டாக்குனாலும் சரி, வட இந்தியாவில் உண்டாக்குனாலும் சரி, அறிவு வேணும். ஒரு ஆளு சபைக்குள்ள செத்து போயிட்டா எப்படி நடந்து கொள்ளணும்? விசுவாசி ஊழியக்காரன் எல்லாம் கட்டிப்பிடிச்சாரு. ஒரு ஆளு செத்து போயிட்டா எப்படி நடந்து கொள்ளணும்? நீ ஒரு அப்போஸ்தலன், சபை மக்கள் எல்லாம் சுத்தி நிற்கிறார், நீ அழுகலாமா? அது அறிவில்லாத ஜனங்கள். அது யாராவது செத்து போயிட்டா அழுகு, நீ அழுகலாம். அறிவில்லைன்னு சொல்றேன். பரிசுத்தாய் பெற்ற மனுஷன், தேவ மனுஷன். எனக்கும் அவருக்கு அதான் வித்தியாசம். அவங்க அம்மா மேல பாசம், அவர் தம்பி மேல பாசம், அவரை நேசிக்கிறவங்க மேல பாசம். அழுதுருவாரு. நான் அழுக மாட்டேன், செத்தால் அழுக மாட்டேன். அழுகிறவனை கண்டிக்கிறவன். ஏன் அழக்கூடாது? கீழே வாசி.
இதெல்லாம் வாசிக்கிறீங்களா? இதெல்லாம் உங்க சபை மக்களுக்கு பிரசம் பண்றீங்களா? சபைக்குள்ள ஒரு சாவு மரணம் நடந்துச்சுன்னா எப்படி நடந்து கொள்ளணும்னு எழுதியிருக்க? படிச்சிருக்கீங்களா? பிரசம் பண்ணிருக்கீங்களா? இவரே சொல்றாங்க சாவு சாவுன்னு சொல்லாதீங்க. அது அமங்கலமான வார்த்தை. பிசாசு மகனே, எல்லாம் ஏன்டா பைபிளை தூக்கிட்டு வந்த? திருட்டு ஊழியக்க, களவாணி ஊழியக்க, எல்லாம் பைபிளை தூக்கிட்டு வந்துட்டேன். பேசுவனா பேச மாட்டேனா? செத்தாலும் அழுகக்கூடாது. ஏன் அழுகக்கூடாது அப்படின்னா, ஏத்துனார் எப்ப வர்றாரோ அப்ப செத்தவனை உயிரோட எழுப்பி தான் கூட வச்சுக்கிற போறாரு. நீ எதுக்கு அழுகிற? உயிரோட ஏத்துனார் வந்துருவாரு, இவங்க உயிரோட எழுப்பிடுவாங்க, இவங்க பறந்து போயிடுவாங்க. எதுக்கு அழுத நீ? உனக்கு நம்பிக்கை இல்லை, வரிக்கு போறேன்னு நம்பிக்கை. செத்தா உயிரோட எழுப்புவேங்கிற நம்பிக்கை உனக்கு இல்லை. அதனால தானே அழுகிற. முழு மாம்சம் பிரிக்கப்படும் போது அழுகிறேன். மீட்டிங் வந்துட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்க, திடீர்னு ஆக்சிடென்ட். அவரும் நொறுங்கிட்டார். வண்டி டாக்ஸி நொறுங்கி போச்சு. காரு மக செத்தே போனான். எவ்வளவு நாள் ஊழியத்தை நிப்பாட்டிட்டு இருந்தாலும் உட்கார்ந்தா தெரியுமா? நான் சொல்ல, லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரம். நீ அந்த அளவுக்கு பாசம் வைக்கலாமா? கடவுள் மேல உள்ள அன்பு பாசம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பிள்ளைக்காக அழுகிறேன். கன்னியாகுமரி போன மண்டக்காடு சுவிசேஷ ஊழியம் ஆர்எஸ்எஸ்காரங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவர் மேலே விட்டு இறங்கி காரில் வந்துட்டு இருப்பாரு, லைட் ஆஃப் பண்ணணும், அடிச்சு நொறுக்கணும்டான்னு திட்டத்தோடு இருக்கேன். இந்த ஆள் வந்து காரு கரெக்டாக வருது, லைட்டெல்லாம் ஸ்ட்ரீட் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, காரை நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டி நின்றுச்சு, அடிச்சா நொறுக்குனா மண்டை உடச்சி போட்டு போயிட்டாங்க. அதனால தான் மண்டைக்காடு என்ற பெயர் அதுக்கு வந்ததோ என்பது தெரிய வந்து. இந்த ஆளு பத்திரிகையில் எழுதுறான். அந்த ஆளு, என் மகளை நான் இழந்து விட்டேன். அட, மக செத்தான உயிரோட எலும்பி எதிர்நாட்டு வருவாளோ வரமாட்டாளா? அப்புறம் ஏன் அழுகிற? இந்த ஆளு எழுதுறான், அடிச்சு போட்டு போயிட்டாங்க, கத்திரிக்காக போனேன், கத்திரிக்காக ஊழியிருக்கேன், எல்லாரும் நொறுக்கி போட்டு போயிட்டாங்க, மண்டை உடஞ்சி போச்சு, தன் நினைவு அற்று போனேன். அப்போ எனக்கு என்ன வந்ததுன்னா, நம்ம வீட்டுக்கு போன உடனே நம்ம மகன் ஓடியாருவான டடி. 1000 பேருக்கு இல்ல, லட்சம் பேருக்கு பயன்படுத்தப்பட்டாலும், எழுத்தாணியா இருந்தாலும் சரி, வேற அணியா இருந்தாலும் சரி, என்ன ஆவி அவங்களுக்குள்ள இருக்கு? அன்னைக்கு முடிவு பண்ண, நீங்க எல்லாம் பெரிய தலைவர் நம்ம நம்பி மோசம் போயிட்டோம். தேவ சித்தத்தை செய்யறவன் தான் போக முடியும். இவங்க தேவ சித்தத்துல கால்வாசி செய்வான், அரைவாசி செய்வான், அதை மக்கள் நம்புவாங்க. முழுமையா செய்யணும். தேவ சித்தத்தை முழுமையா செய்யறவன் வந்து குடும்ப உறவுகளை விட்டு வெளியே வந்துருவான். பொண்டாட்டி மேல பாசம், பிள்ளைகள் மேல பாசம், என்னமோ ஆண்டோடைய இறக்கம் கிருபை கொஞ்ச நாள் உயிரோட வச்சாரு. திருட்டு பயில எல்லாம் இருக்காங்களே, அத்தனை பயில. லூக்கா 14:26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளையையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். அப்போ உன் பிள்ளைகளை ஏதனாதில் பார்க்கலும் தேவ சித்தத்தை பார்க்கலும் நீ பாசம் வச்சுன்னா அழுகத்தான் செய்வேன். ஏதனார் வருகை மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அழுகத்தான் செய்வேன். ஐயோ ஐயோடு தலையில் அடிச்சுக்கிட்டு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு. இப்போ உயிர் தருதலை மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? உன் குடும்பத்தில் ஒருத்தர் செத்து போயிட்டான், ஒருத்தன் செத்து போயிட்டான்னு சொன்னா அவன் எந்திரிச்சு வருவாங்கிற நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிக்கையற்ற மற்றவர்களை போல இந்துக்கள் அலட்டும், இஸ்லாமிய அலட்டும், யூதன் அலட்டும், பேர் கிறிஸ்தவன் கத்தோலிக்க அலட்டும், சீசக்காரன் அலட்டும், பேருக்கு பெந்த கோஸ்துக்கு உள்ள இருந்துகிட்டு இருக்கிறவன் அலட்டும்,
ஆவிக்குரிய கிறிஸ்தவனா நீ? பரிசுத்தாய் பெற்றவனா? எப்படி உனக்கு அழுக வரும்? நான் சொல்றாலும் எனக்கு ஆவிக்குரிய தகப்பேன், மாம்சத்து முடிய குடும்பத்துக்கு தலைவன், ஊர் உலகத்தானே சொல்லல, என்ன ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ள கொண்டு வந்தவர், அழுதவர், கண்ணீர் விட்டவர், உபவாசம் போட்டவர், என்ன தேடி தேடி வந்து திரும்ப திரும்ப கூப்பிட்டவர், அவரை பத்தி தான் நான் பேசி. எப்படி அழுவா ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரன்? கர்த்தருடைய வார்த்தையை மீறி அன்பு செலுத்தாத, பாசம் வைக்காத, நேசம் வைக்காத. வச்சினா கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை தூக்கி வீசிட்டு அதுக்கு மாறாத்தான் நீ நடந்துக்கிடுவ. சொல்லும் போது ஆவிக்குரிய ஊழியக்காரன் எப்படி நடந்து கொள்ளணும், அவனுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை என்ன, செத்தோர் மத்தியில நம்பிக்கையா இருக்கணும். உனக்குள்ள என்ன நம்பிக்கை இருக்கு? ஏத்தனார் வருவார் நம்பிக்கை இருக்கா? வந்தா உயிரோடு இருக்கிறவன் பறக்கிறதுக்கு முன்னாடி செத்து போனவன் தான் முதல்ல பறந்து போவான் நம்பிக்கை இருக்கா? அதுக்கு பின்னாடிதான் உயிரோடு இருக்கிற மருவமாயி பறப்பான் அப்படி நம்பிக்கை இருக்கா? மற்றவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையற்ற மற்றவர்களை போல நீங்கள் துக்கித்து அடாமல் இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? அறிக்கைக்கு வர்ற ஆளுல இருந்தா நீங்க ஆமீன் பண்ணுவீங்க, நீங்க செத்து நிறைய போறால இருந்தா ஆமீன் பண்ண மாட்டேன். அதுக்கு மாறா பேசி எதிர்த்து பேசி. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, டே இதெல்லாம் பண்ணி, இதெல்லாம் நாய், இதுக்கு முன்னாடி முத்துக்களை பரிசுத்தமானதை 7:6 மத்தேயு டக்கு டக்குன்னு புரட்டுங்க ஐயா. அதான உங்களுக்கு வேலை. வேற வேலை என்ன செய்ய? பைபிளை புரட்டுறதை விட என்ன வேலை ஊழியக்காரனுக்கு? ரொம்ப தூங்கிக்கிட்டு திண்டுக்கிட்டு வர வச்சுக்கிட்டு. ராஜே 7:6 என்ன? பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பி கொண்டு உங்களை பீறி போடும். இப்படி பிரதம் பண்ற என்னவே குறை சொல்லுத்த நாய்கள், பெரிய நாய்களையும் துரி நாய்கள் பண்ணி கூட்டம். நம்ம சொல்லிடுறது பரிசுத்த அடைகிறது எப்படி, பரலோகம் போறது எப்படி, பரிசுத்தாவியானவருக்கு பிரியமா இருப்பது எப்படின்றதாக்கு நம்முடைய மெசேஜ். உலக இன்பங்களை அனுபவிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறோன, உலக இன்பங்களில வேர் போட்டிருந்தா அந்த வேரை அத்து விடுறா, அதை விட்டு வெளியே வா. அப்பதான் பரிசுத்தானே உன் மேல தங்கியிருப்பார். இல்லைன்னா வெறும் அடையாளம் கைதட்டு அந்நியவாசம் மட்டும்தான் இருக்கு, பரிசுத்தா இருக்க மாட்டேன். அப்ப பரிசுத்தாவியானவருக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏற்ற காரியங்களை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா இயேசு அந்த பலஸ்தீனாவில் வாழ்ந்த இயேசு எப்படி போனார்? ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட பாடம் இந்த நாட்கள்ல தலைப்பு அப்படி போட்டிருக்கேன். பலஸ்தீனாவில் வாழ்ந்த இயேசு வாழ்ந்த பலஸ்தீனான், எருசலேம்னு எழுதியிருக்கேன். பலஸ்தீனாங்கிறது அந்த காலத்துல எருசலேமை பத்தி சொன்னது. நம்ம எப்படி தலைப்பு கொடுத்துருக்கணும்? பலஸ்தீனாவில் வாழ்ந்த இயேசு, அப்படி தலைப்பு வந்திருக்கணும். எனக்கு சிலபஸ் அப்படி கொடுத்துருக்கு. உள்ள பரட்டி பார்த்தேன், உருட்டி பார்த்தேன். இவங்க எல்லாம் யாரு இந்த புத்தகத்தை எழுதுனவங்க? இதை என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? தலையெழுத்து வேதவாட வகுப்புன்னு சொல்லி நீ எடுக்கணும்னு சொல்லி இந்த புத்தகத்தை கொடுத்துருக்கானுங்க. நான் பேசுறது எல்லாமே இயேசுவை பத்தி தான் பேசுறேன். இயேசுவை பத்தி தான். அப்ப பரிசுத்தத்தை பத்தி நம்ம பேசுறோம். இயேசுக்குள்ள இருந்த பரிசுத்தம், இயேசுக்குள்ள இருந்த சத்தியம் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப மரணம்னு ஒண்ணு வந்தா இந்த ஏதுனார் கண்ணீர் விட்டார்னு ஒரு இடத்துல இருக்க 11:35 யோவான். ஏது அப்ப இவர் எதுக்காக எழுதாரு? பவுல் இப்படி எழுதுறான், ரசிக்கப்படாதவன் அழுகட்டு. யூத ரசிக்கப்படலை, முஸ்லீம் ரசிக்கப்படலை, புத்தா ரசிக்கப்படலை, சீக்கிய ரசிக்கப்படலை, இந்துக்கள் ரசிக்கப்படலை,
ஏன்னா அவங்கெல்லாம் மற்றவர்களை போல தூக்கிட்டு ஒரு மரணம் வீட்டில் வந்துருச்சுன்னு சொன்னா அவங்கெல்லாம் துக்கப்படுவாங்க, துக்கம் கொண்டாடுவாங்க, நினைவு நாள் கொண்டாடுவாங்க, கல்லறை கட்டுவாங்க. உலக கிறிஸ்தவனுக்கு சரி, நீ யாரு? ஆவிக்குரியவனுக்கு சிந்தையிலே வரலாமா கல்லறையை பத்தி? கட்டின பொண்டாட்டி பெத்த பிள்ளைகளையே என்ன செய்யுமா? கடமையை மட்டும் செய்யணுமா? என்ன செய்யணும்? பாசம் நேசம் வச்சிடாத. வச்சுன்னா உனக்கு அழுக தான் வரும், கண்ணீர் தான் வரும். பாசத்தோடு நேசத்தோடு அவன் செய்யலாம். யூதன் செய்யட்டும், இஸ்லாமியன் செய்யட்டும், புத்தன் செய்யட்டும், கம்யூனிஸ்ட்வாதிகள் செய்யட்டும், தீகாக்காரன் செய்யட்டும், இந்துக்கள் செய்யட்டும். பரலோகம் போறவன் செய்யக்கூடாது.